எல்லா சிவ ஆலயத்துலேயுமே நந்தி சிவனை நேர் நோக்கி உட்கார்ந்த நிலையில் தானே நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த கோயிலில் சிவனை நந்தி பார்க்காம வடக்கு பக்கம் கழுத்தை திருப்பினா மாதிரியான அமர்ந்த கோலத்தில் இந்த கோயிலில் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மாண்டு கண்ணீஸ்வரர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த மாண்ட கண்ணீஸ்வரர் ஆலயம் எங்கே அமைய பெற்றிருக்கு அப்படின்னா காஞ்சிபுரத்தில் பிள்ளையார்பாளையம் பகுதியில் அமைய பெற்றிருக்கு. இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, மாண்டுக்கிய முனிவர் இங்கே தவம் செய்து சிவபெருமானினுடைய அருளை பெற்றதனால இந்த கோவிலுக்கு மாண்டு கன்னிகேஸ்வரர் ஆலயம் அப்படின்ற பெயரும் பெற்றதா சொல்லப்படுது. காஞ்சிபுரத்தில் பிள்ளையார்பாளையம் பகுதியில் நிறைய தொன்மையான சிவன் கோயில்கள் உண்டு. அதில் இந்த மாண்டு கண்ணீஸ்வரர் ஆலயமும் ஒன்றுன்றதில் இங்கே பதிவு பண்ணுறேன். இந்த கோவிலில் கருவறையில் இருக்கிற சிவபெருமான் 16 முகங்கள் கொண்ட அற்புத சிவலிங்கமாக அமர்ந்து எழுந்தருளியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் காஞ்சி புராணத்தில் குறிப்பிடப்பட்ட பல புண்ணிய ஸ்தலங்களில் இதுவும் ஒரு புனித ஸ்தலம். இங்கே ஸ்தல விருட்சமாக வில்வ மரம் வடகிழக்கில் அமைய பெற்றது ஒரு தனி சிறப்பாகவும் சொல்லப்படுது. இந்த நந்தி பகவான் எதற்காக வடக்கு பார்த்த மாதிரி கழுத்தை திருப்பியிருக்காரு அப்படின்றதுக்கான ஒரு கதையும் இருக்கிறதா சொல்லப்படுது. ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் ஒரு முறை காஞ்சிபுரத்தில் இருக்கிற மாண்டு கண்ணீஸ்வரரை தரிசிக்கிறதுக்காக வந்ததாகவும், வரும்பொழுது அவர்கள் பாடல் இசைக்கும் பொழுது சிவபெருமானே அவர்களை பார்க்க முடியாமல் நந்திக்கிட்ட ஏன் நந்தி தேவரே சற்று முகத்தை ஒதுக்கலாகாதோ அப்படின்னு சொன்ன உடனே நந்தி பகவான் வடக்கு பார்த்தா மாதிரி கழுத்தை திருப்பினதா ஒரு வரலாறும் இருக்கு. இவ்வளவு பழமை வாய்ந்த இந்த திருத்தலத்தை உங்களுக்கு நான் காட்சிப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை ஒரு ஃபுல் லென்த் வீடியோவாகவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த பழம்பெரும் புராணத்தில் இடம்பெற்ற இந்த திருத்தலத்தை சரிவர பராமரிக்காமல் ரொம்பவே சிதலம் அடைஞ்சு ரொம்பவே இதை பார்க்கும் பொழுது ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது.
திருத்தலத்தில் இருக்கிற சிவபெருமான கல்யாணம் ஆகாமல் இருக்கிற ஆண்கள் டெய்லி வந்துட்டு பூஜித்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே திருமணம் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு லோன் வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்றவங்களும் வந்துட்டு இந்த கோயிலை வாரம் வந்துட்டு இருமுறை வந்துட்டு தரிசிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கஷ்டங்கள் தீர்ந்து உங்களோட கடன் தொல்லையிலேருந்து உங்களை விடுவிப்பாருன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கிறதா அங்கே இருக்கிற ஊர் மக்கள் நம்புகிறாங்க. இந்த கோவிலுடைய நடை திறப்பு நேரம்னு பார்த்திங்கன்னா காலையில் 7:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும், மாலையில் வந்துட்டு 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும்னு சொல்கிறாங்க. இவ்வளவு அற்புதங்களையும் சிறப்புகளையும் கொண்ட இந்த கோவிலை உங்களுக்கு காட்சிப்படுத்துனதில் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். கோவில்கள் பற்றின பெருமைகளையும் சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்க நம்ம காஞ்சிச்சோழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் லைக் என்னை அடுத்த வீடியோ போடுறதுக்கு உந்துதல் படுத்தும் நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.